கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே எரேமியா 7ஆம் அதிகாரத்தை தியானிப்பதற்காக 23ஆம் வசனத்தை நாம் மைய வசனமாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். பிரியமானவர்களே, இந்த வேத வசனமானது தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு மோசேயின் மூலமாக கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுத்து என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளும்போது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது நாம் அவரது பிள்ளைகள் என்பதின் அடையாளமாக இருக்கிறது. ஆனால் தீர்க்கதரிசிகளுடைய நாட்களிலே, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் போன்றவர்களுடைய நாட்களிலே காணப்பட்ட ஒரு பாவம், இல்லை என்றால் ஒரு தீமை என்னவென்றால், அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு ஒழுங்காக சென்றார்கள். தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலிகளை அவர்கள் ஒழுங்காக செலுத்தினார்கள். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். அப்போ வெளிப்படையாக அவர்கள் ஆலயத்திற்கு போவதன் மூலமாக, தங்களுடைய பலிகளை செலுத்துவதன் மூலமாக, தங்களுடைய காணிக்கைகளை செலுத்துவதன் மூலமாக உலக மனிதர்கள், இஸ்ரவேலை சுற்றி இருந்த அனைவரும், இவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள், இவர்கள் யெகோவாவை தொழுது கொள்பவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 7ஆம் அதிகாரத்திலே எரேமியா 4ஆம் வசனத்திலே பின்வருமாறு கூறுகிறார்: கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பி கொள்ளாதிருங்கள். அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வதனால் தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் கீழ்ப்படியாமல், அதாவது என்னுடைய வசனத்தை நீங்க கை கொள்ளாம, நான் உங்களிடத்துல என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறேனோ, எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செய்யாமல் என்னுடைய ஆலயத்திற்கு வருவதனாலும், பலிகளை செலுத்துவதனாலும், காணிக்கைகளை செலுத்துவதனாலும் எந்தவித பயனும் இல்லை என்றால் அதனால் உங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்கள் இல்லை என்று கர்த்தர் கூறுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஞாயிற்றுக்கிழமையான ஆலயத்துக்கு போயிடணும். நம்ம ஞாயிற்றுக்கிழமையான ஆலயத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்தவங்க, கடவுள் நம்ம மேலே பிரியமாக இருப்பார் அப்படின்னு நம்ம பொதுவாக நினைத்து கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, சில விசேஷ இடங்களில் இருக்கிற தேவ ஆலயத்துக்கு நான் போனேன் அப்படின்னா எனக்கு விசேஷமான நன்மைகள் கிடைக்கும் என்றும் நினைக்கிறார்கள். அப்போ நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற ஒரு உறவை ஒரு இடத்திற்கு முதலாவது நம்ம மட்டுப்படுத்துகிறோம். இந்த இடத்துல போனால் கடவுள் இருப்பார், அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன்னா கடவுள் சந்தோஷமாக இருப்பார். இது எப்படி? யாராவது நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ திருமணத்திற்கு பத்திரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்களோட நமக்கு ஒரு நல்ல உறவு இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்க மேலே நமக்கு விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நான் ஒரு உறவினன், நான் ஒரு நண்பன் ஆகையினால அந்த கல்யாணத்தில் போய் தலையை காமிச்சிட்டு வந்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்தில் போய் எல்லாரும் பார்க்குற மாதிரி அங்கே நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு மேடையில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு நம்ம கொடுத்துட்டு வந்துடுறோம். இது எதுக்காக நம்ம செய்கிறோம்? ஒரு கடமை உணர்வு. ஆனால் அவங்களுக்கு நமக்கும் இருக்கிற உறவு ஒருவேளை சரியாக இல்லாமல் இருக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படிங்கிறனால ஞாயிற்றுக்கிழமையான ஆலயத்தில் போய் தலையை காமிச்சிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை கடவுளுக்கு போய் தலையை காமிச்சிட்டு வரணும். இதே தான் இஸ்ரவேல் மக்கள் செய்தார்கள். அதனால தான் தேவன் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன். நம்ம ஆலயத்திற்கு செல்வது முக்கியம், கடவுளுக்கான காணிக்கைகளை நாம் கொடுப்பது முக்கியம், கடவுளை தேடுவது முக்கியம். ஆனால் அந்த ஆலயத்துக்கு செல்வது எதுக்காக? ஏன்னா என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும், நான் நல் ஒழுக்கங்களோடு வாழ வேண்டும், கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து இவனிடத்தில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறதே, இவனுடைய கடவுளை இவன் உண்மையாக பின்பற்றுகிறதுனால இந்த மாற்றம் இவளுக்குள்ளாக இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம ஆலயத்திற்கு போவதே நம் வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக தான்.
அதை ஒரு கடமையாக நம்ம எண்ணக்கூடாது. ஏனென்றால் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது தான் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று இந்த உலகத்திற்கு சாட்சியாக இருக்கிறது. எனவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த எரேமியா 7ஆம் அதிகாரத்திலே காணப்படுகின்ற அந்த இஸ்ரவேல் மக்களைப் போல நாம் ஏமாற்றிக் கொள்ளாமல், நாம் ஆலயத்திற்கு போகிறவர்களாக மட்டுமல்லாமல் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்து அதை வெளிப்படுத்துவர்களாக இருக்க முயற்சி செய்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.